மக்களே, டைம் 6:50 ஆகுது. சண்டே 31 மே. திருப்பதியில் இருக்கிறோம். ஸோ அலிப்பரி வழியாக நடந்து திருமலா போய் அங்க பிரதர்ஷனம் பண்ணி சாமி தரிசனம் பார்க்க போகிறோம். நல்ல மழை, கொட்டு மலையில் திருப்பதி அலிப்பரி பாட்டம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அலிப்பரி ரூட் வழியாக மலையில் நடந்தே மேலே போய் அங்க பிரதர்ஷனம் பண்ணி தரிசனம் பார்க்கலாம். அலிப்பரியோட டைமிங்ஸு, கிட்ஸை எப்போ அலோவ் பண்ணுவாங்க, லக்கேஜ் வந்து எங்கே சப்மிட் பண்ணலாம், எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு கைட் பண்ணுறேன். அதே மாதிரி அங்க பிரதர்ஷனம் எப்படி ஸ்டார்ட் ஆகும், எப்படி புக் பண்ணுறது, தரிசனம் எப்படி இருக்கும், லட்டு கவுண்டர் எப்படி இருக்குது, எல்லாமே விர்ச்சுவலாக காட்டுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. எங்களோட சேர்ந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணி சாமி தரிசனம் பார்க்கலாம். போகலாமா? ஸோ இங்கே வந்தீங்கன்னா இது லக்கேஜ் கவுண்ட்ரு. திருப்பதி அலிப்பரி பாட்டுன்னு கேட்டிங்கனாவே இங்கே வந்தீங்கன்னா இது லக்கேஜ் கவுண்ட்ரு. ஸோ இதுக்குள்ளே கொண்டு போய்ட்டு நீங்கள் ஃப்ரீயாக கொண்டு வர லக்கேஜ், உங்கள் லக்கேஜ் வந்து இங்கே ஃப்ரீயாக உள்ள டெபாசிட் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது. இங்கே டெபாசிட் பண்ணிவிட்டு மேலே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அது மேலே போகிறப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹெவி லக்கேஜ் இருந்துன்னா நீங்கள் இங்கேயே கொடுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சிடலாம். நல்ல மழை மக்களே. ஃபஸ்ட் டைம் மலையில் அலிப்பரி நடக்க போகிறோம். ஸோ உங்களை இங்கே தான் பஸ்ஸெல்லாம் ஆட்டோவில் இறக்கி விடுவாங்க. இதில் அப்படியே நடந்து உள்ளே போக வேண்டியதான். செருப்பு அலௌடு இல்லை. செருப்பு கவரில் வாங்கி உள்ளே போட்டுங்க. தேங்காய் வாங்குறது இது எல்லாமே இங்கே இருக்கும். கற்பூரம் வாங்குறது எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். இங்கேருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் கொண்டு வர தேங்காய், கற்பூரம் எல்லாமே இங்கே வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு நடக்க ஆரம்பிக்கலாம். நல்ல மழை மக்களே, இடி மின்னலோட. என்ட்ரி ஆனது அங்கே தண்ணி ஃப்ரீயாக பிடிச்சிக்கலாம். இது வந்து ஹோமம் நடக்கக்கூடிய இடம். அதாவது வந்து 1600 டிக்கெட் இருக்குல்ல ஹோமம். இங்கே தான் ரிப்போர்ட் பண்ணிட்டு ஹோமம் அட்டன் பண்ணிட்டு மேலே 300 டிக்கெட்டுக்கு போகணும். ஸோ முதல் சாமி நம்ம பார்க்குறது இங்கே ரெண்டு ஃபுல்லாங்களோட கிருஷ்ணர் இருப்பார். கிருஷ்ணர் தரிசனம் முடிச்சுட்டு ஹோமாதான் இங்கே இருப்பாங்க. வழிபட்டுட்டு அப்படியே நடந்து போகிறதான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஸ்ரீவாதி பாதுள மண்டபம். இங்கே வந்து ஸ்ரீவாடி பாதுலோ, அதாவது வந்து பெருமாள் அவங்களோட பாதத்தை வந்து சாமியாக வழிபடுவாங்க. இல்லையும் வந்து ஒரு சாமி இருக்கும். அவங்க பாதத்தை வந்து தலையில் எடுத்து வச்சு கோயிலை சுற்றி வர வச்சு அங்கே வைப்பாங்க. அப்வியஸாக காசு கொடுக்கணும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா லட்சுமி நரசிம்ம சாமி, பெருமாள் அவங்களோட மடியில் வந்து லட்சுமி தாயார் இருக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்துலேயே ஆண்டாள் சன்னதி இருக்கும். ஸோ எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இது வழிபட்டு அடுத்தது நம்மளோட ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மொத்தம் 3550 ஸ்டெப்ஸு. 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஆகும் நடந்து முடியிருக்கு. வயசானவங்க, முட்டி வலி, ஹார்ட் பேஷண்ட்டு, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி குரூப்பாக தான் அனுப்புவாங்க. ஸோ குரூப்பாக தான் போகணும். இப்போ டக்குன்னு அலோவ் பண்ணுறாங்க, போயிடணும். இப்போ இங்கே சொன்னல டக்குன்னு வந்துடணும், ஏன்னா லாக் பண்ணிடுவாங்க. குரூப்பாக தான் அனுப்புவாங்க. மேலே வந்து சிறுத்தை, அனிமல் தொந்தரவு, கரடி தொந்தரவு இருக்கிறதுனால குரூப்பாக மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக் இருக்கும். அங்கே வீடியோ எடுக்கக்கூடாது, ஏற்கனவே எடுத்து மாட்டிக்கிட்டேன். டெலிட் பண்ண சொல்லி தான் அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கே வந்து வாட்டர் பாட்டில், குட்கா, லிக்யூர், பிளாஸ்டிக் 1 டைம் யூஸபிள் வாட்டர் பாட்டில் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ நடக்க ஆரம்பிக்கலாமா? லைக் பட்டனை தட்டி விட்டு கோவிந்தான்னு கமெண்ட் பண்ணிவிட்டு எங்களோட ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இங்கே செக்கிங் முடிச்சுட்டு செக்யூரிட்டி இருப்பாங்க. நம்மளை செக் பண்ணதுக்கப்புறம் தான் மேலே அலோவ் பண்ணுவாங்க. நைட்டு 8:30க்கு மேலே அலோடு கிடையாது. அதே மாதிரி காலையில் ஓப்பனிங் டைம் 4 மணி.
12 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்க வந்து மதியம் 2 மணிக்கு மேலே அலௌடு கிடையாது. முன்னாடியே சொன்ன மாதிரி மேலே அனிமல் தொந்தரவு அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நைட்டு 8:30க்கு க்ளோஸ்டு அப் டு மார்னிங் 4 o'clock வரைக்கும். மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருக்கும், பொறுமையாக நடக்கணும். கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா ரைட் சைடில் நடங்க, ஏன்னா ரைட் சைடில் யாருமே நடக்கவும் மாட்டாங்க, இறங்கவும் மாட்டாங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கும். மொத்தம் 7 மலைங்க. மலை மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கடைசி மலையும் கஷ்டமாக இருக்கும். ஏன் கஷ்டமாக இருக்குன்னா காட்டுறேருங்க. இதா இப்படி தான் ஸ்டெப்ஸ் ஏறும். ஒரு 1200 படி என்னமோ, எக்ஸாக்ட் கவுண்ட் தெரியல சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி மேலே ஸ்லோப்பாக ஏறும், இன்னும் ஸ்லோப்பாக ஏறும். பிடிச்சி தான் ஏறணும். இன்றைக்கி மழை பேர பெய்தான். ஸோ மலை மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி ஹார்ட் பேஷண்ட்டு, வயசானவங்க, முட்டி வலி இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணுங்கள். போகலாமா? நம்மளுக்கு லக் இருந்தால் மான் பார்க்கலாம். வராகசாமி தரிசனம் கிடச்சிருச்சு. திருப்பதியில் வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் இங்கே வந்து டோக்கன் கொடுப்பாங்க. வாங்கிட்டு போனீங்கன்னா 300 ரூபா மாதிரியே 3 to 5 ஹவர்ஸில் சாமி பார்த்துடலாம். அடிப்படையில் வந்து எந்த டோக்கனுமே கிடையாது. அதெல்லாம் 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ அடிப்படையில் எந்த டோக்கனுமே கிடையாது. ஸோ அடிப்படையில் வந்து டோக்கன் கொடுப்பாங்க, நம்பி வந்துடாதீங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸ்க்கு மட்டும் ஸ்ரீவாரி மட்டுக்கு டோக்கன் கொடுப்பாங்க. டோக்கன் டைம் பார்த்திங்கன்னா நைட்டே மக்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிடுவாங்க. 12:30 2:30 கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க கீழே திருப்பதியில். முதல்ல ரீச் ஆன இடம் மைசூர் கோபுரம். உங்களுக்கு ரெஸ்ட் ஃபெசிலிட்டி, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே 500 மீட்டருக்கு ஒரு இடம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றி ஒரே பண்ணவே வேண்டாம். நான் தான் கடைசியாக வந்ததுனால தனியாக நடந்து போகிறேன், யாருமே இல்லை. நான் சொன்னேன்ல, இப்படி தான் ஸ்லோப்பாக ஏறும். ஃபஸ்ட்டு மலை கஷ்டப்பட்டு தான் ஏறணும், மைண்டில் வச்சுக்கிட்டு ஏறுங்க. ஃபுல்லாக சாப்பிட்டு ஏறிடாதீங்க, கண்டிப்பாக கஷ்டப்படுவீங்க. 500 ஸ்டெப்ஸ் கவர் பண்ணிட்டோம். நம்மளுக்கு கீழே யாரும் இல்லை, நமக்கு மேலேயும் யாரும் இல்லை. ராஜவோலு மண்டபம் திருமலா இங்கேருந்து 8.5 கிலோமீட்டர். ஸ்டெப்ஸ் 3550 தான். பட் கொஞ்சம் தூரத்தில் ஃப்ளாட் சர்ஃபேஸ் வரும், ரோடு வரும், கடைசியாக ஸ்டெப்ஸ் வரும். அதுக்கப்புறம் திரும்பலாம். இன்னும் 2850 ஸ்டெப்ஸ், 700 முடிச்சுக்கிறோம் 30 மினிட்ஸில். தனியாக நடக்கிற பயமாக தாப்பா இருக்குது நைட்டில். சென்னையில் அடிக்கிற கிளைமேட்டுக்கு நிஜமாகவே இங்கே மழை பெய்யங்காட்டி அவ்வளோ நல்லா இருக்குங்க நடக்குங்காட்டி. அங்கே அடிக்கிற வெயில் இப்போ அடிச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். கிளைமேட் சூப்பராக இருக்கனால நடக்கிறதே தெரில, இருந்தால் மூச்சு வாங்குது. ஸோ அங்கே பிரதர்ஷனை பற்றி கிளியராக கொஞ்சம் மேலே போய் சொல்கிறேன். ஃப்ளாட் சர்வீஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லாங் ப்ராசஸ் அது. நிஜமாவே தனியாக தாங்க நடந்து போகிறோம். பின்னாடியும் யாரும் இல்லை, முன்னாடியும் யாரும் இல்லை, பயமாக தான் இருக்குது.
ஃபைனலாக 1000 ஸ்டெப் ரீச் ஆயாச்சு. மக்களும் இருக்கிறாங்க கொஞ்சம் கம்பெனிக்கு. அதாவது முன்னாடி ஃபஸ்ட் பேட்ச் போயிருப்பாங்கள்ல ஒரு குறிப்பிட்ட டைமில், அதில் லாஸ்ட்டாக பின் தங்கி கொஞ்சம் நடக்க முடியாத மக்கள் அவங்க கூட அப்படியே ஜாயின் பண்ணியாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் பயப்படாமல் நடக்கலாம். ஏன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ் சில டைம்ஸ் தனியாக நடந்து போனால் திட்டுவாங்க மக்களோட சேர்ந்து வாங்கினேன். முன்னாடி சொன்ன மாதிரி அங்கே பிரதர்ஷனம் ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் வந்ததுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போகலாமா? ஸ்டெப்ஸ் எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குது பாருங்கள். வந்துருக்கிற இடம் ஏலக்கையான் மண்டபம். இன்னும் திரும்ப 8 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ எல்லா இடத்தையும் கடை ஃபெசிலிட்டி இருக்கும். கூல்ட்ரிங்க்ஸ், ஜூஸ், ஜிபேவும் ஒர்க் ஆகும், அக்செப்ட் பண்ணுவாங்க. தண்ணி எல்லா இடத்தையும் இருக்கும். ஒரு லெமன் சோடா சாப்பிடுவோமா? சாப்பிட்டு போகலாம். ஸோ மிட்டாயிலேருந்து ஜூஸ்லேருந்து நீங்கள் எல்லாம் வாங்கிக்கலாம். இங்கே கொஞ்சம் கீழே இருக்கிறத விட 10 ரூபா அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே மக்கள் பார்த்திங்கன்னா நடந்து போகிறப்போ சூட ஏற்றுவாங்க ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும். அதே போல் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லேயும் சந்தனம் குங்குமம் வச்சுட்டே போவாங்க. அதுதான் வந்து இந்த மாதிரி மழை பெஞ்சா ஸ்லிப்பரி ஆகிறது கொஞ்சம் கஷ்டப்படுது. பட் அது அவங்க வழிபாடு, நம்ம அதில் குறை சொல்லக்கூடாது. நம்ம தான் பார்த்து நடந்து போகணும். ஸோ 1300 ஸ்டெப்ஸில் ஃபஸ்ட் எய்ட் சென்டர் இருக்குது, வேணால் யூஸ் பண்ணிக்கணும். நாம் அப்படியே நடந்து போக வேண்டியதான். ஸோ இந்த இடம் வந்துட்டோம்னா காலி கோபுரம் வந்தாச்சு. மொதல் சொன்னல கஷ்டமான டாஸ்க் அதை முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான். அடாடா எவ்வளோ அழகான காற்று. காலி கோபுரம் இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஃபஸ்ட் எய்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். டைம் 8:10 ஆகுது. 6:50 ஸ்டார்ட் பண்ணோம். 1 hour 20 minutes. இங்கே சாப்பாடு எடுத்து வந்துக்கிறோம். சாப்பிட்டு இப்போது கீழேருந்து மக்கள் வருவாங்கள்ல ஒரு பேட்ச்சு. ஸோ எல்லாத்தையுமே இங்கே பேரிகேஷன் போட்டு ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் ஒரே பேட்சை அலோவ் பண்ணுவாங்க. முன்னாடியும் போலீஸ் இருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை. நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், இட்லி, மேகி, ஜூஸ் எல்லாமே கிடைக்கும். மெயின் இம்பார்ட்டன்ட் திங் ஜலப்பிரதாசம், சுத்தமான தண்ணி இங்கே கிடைக்கும். குடிச்சிட்டு போகலாம், போய் சாப்பிட்லாம். காலி கோபுரம் தாண்டிட்டிங்கனாவே உங்களுக்கு இளநீ கடை, முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுட்டு பஞ்சமே இருக்காது. 8:30 அங்கே லாஸ்ட் என்ட்ரியா. ஸோ இங்கே எப்படி பார்த்தாலும் ஒரு 10:30 வரைக்கும் இருக்கும், 9:30 வரைக்கும். சாப்பாடு இல்லைனாலும் நீங்கள் தாராளமாக இங்கே வந்து பயப்படாமல் சாப்பிட்லாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாட் சர்ஃபேஸ் மட்டும்தான். இப்போ ஏறி வந்த கஷ்டமான ஸ்டெப்ஸ் இருக்காது. கொஞ்சம் தூரம் ஒரு 100 ஸ்டெப்ஸ் இருக்கும், கொஞ்சம் சின்ன சின்ன படி மாதிரி. அதுக்கப்புறம் செம ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட்டு ஒரு 500 ஸ்டெப்ஸ் மலை ஏறின மாதிரி இருக்கும். ராமானுஜம் பெருமாள் பூலோகத்துக்கு வந்தப்போ லட்சுமி தேடி இந்த வழியாக தான் முதல்ல நடந்து
திருமலா போனாராமா. நம்ம ஜெமினி கூகுள் எல்லாமே அப்படி தான் சொல்லுது. ஸோ இதுக்கப்புறம் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க இப்போது. அதாவது இங்கே இருக்கிற எல்லா மக்களும் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பேரிகேஷன் ஓப்பன் பண்ணி அலோவ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். வீட்டில் சமைச்சு கொடுத்துருக்காங்க, நல்லா சாப்பிட்டு. இங்கேயும் ஃபஸ்ட் எய்ட் மெட்டீரியலுக்கான ஹாஸ்பிட்டல் இருக்குது, வித்து பெட்டு ப்ராப்பராக சூப்பராக இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட்லாமா? மக்கள் எல்லாமே இந்த பேரிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. மேபி இன்னொரு 10-15 மினிட்ல ஓப்பன் பண்ணிடலாம். வீட்டில் தக்காளி சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டு இதுக்குள்ளே மேற்கொண்டு நடக்கலாம். சூப்பராக பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் தக்காளி சாப்பாடு. நல்லாயிருக்கு. சரி மக்களே, சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, எல்லாம் போகிறாங்க. நம்ம இப்போ தான் சாப்பிட்றோம். இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தான் அனுப்பிச்சுடுவாங்க. விலங்கு இருக்கும், எல்லாம் ஒரே மாதிரி நடந்தால் போகணும்னு சொல்லி. நம்மளுக்கு டைம் இருக்குது, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருந்தால் கூட பொறுமையாக போகலாம். போகட்டும் மக்கள். இந்த மாதிரி தான் விசில் அடித்து கூப்பிடுவாங்க காலி கோபுரத்துக்கு அப்புறம். ஏன்னா நைட்டில் அனிமல் தொந்தரவு அதிகமாக இருக்கனால பேரிகேஷனாக போட்டு குரூப்பாக தான் அனுப்புகிறாங்க. ஒரு லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைய ஒரு ஃபேமிலி தனியாக விட்டு நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துடுச்சு. ஸோ அதனால தான் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க. நாம்ளும் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணணும். அவசரமாக சாப்பிட்டோம். சாப்பாடு நல்லா இருந்துச்சு. இங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அடுத்து 1 ஹவர் ஆயிடும். அவசரமாக சாப்பிட்டு படியாந்தோம். இன்னும் மூவ் ஆகலை. ஸோ அந்த முன்னாடி போலீஸ் கூப்பிட்டு போவாங்க. அது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. இப்போ ஓப்பன் ஆகிடும். போகலாம். ஸோ திருப்பியும் பிளாக் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த கீழே நடந்து வராங்களா, மொத்தமாக இங்கே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் அடுத்தது நடக்கணும். கொஞ்சம் ரிஸ்க்காக தான் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து உடனே நடக்க விட்டாங்க. இதில் நல்ல விஷயம் என்னென்னா இப்போ ஸ்டெப்ஸ் முடிஞ்சிருச்சு. இது ஃபுல்லாகவே ஃப்ளாட்டு தான். மக்களே, கருட சிலை இருக்கிற இடம் வந்தாச்சு. ஸோ இவர் தான் வந்து இந்த மலையை காப்பாற்றுறது. பெருமாள் வேண்டுதல் பெரிய ஆன்மீக நம்பிக்கைப்படி இவர் தான் இந்த மலைக்கு பாதுகாவலன். இன்றைக்கி பௌர்ணமி நாள், பட் மழை பெஞ்சதுனால நிலா தெரியாது. அழகாக இருக்கார்ல. ஸோ இங்கே ஒரு ஆஞ்சநேயர் சாமி கோயில் இருக்கும். தரிசனம் பண்ணிட்டு அங்கே பேரிகேஷன் போட்டிருப்பாங்க. வெயிட் பண்ண வேண்டியதான். இங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு இருக்கும். நல்லா வேண்டிக்குங்க, அடுத்தது போகலாம்.
சரி மக்களே, இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்குது. அங்கப்பிரதர்ஷன் எப்படின்னு பேசிடலாமா? அங்கப்பிரதர்ஷன் டிக்கெட் பார்த்திங்கன்னா இப்போது அப் டு ஆகஸ்ட் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. இந்த டிக்கெட்டுக்கு வந்து நீங்கள் ₹1 காசு கொடுக்க தேவையில்லை. டிக்கெட் புக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ₹300 டிக்கெட் மாதிரி தான். கடைசியாக அந்த பேமெண்ட் ஸ்டேஜ் மட்டும் வராது. ₹300 டிக்கெட்டுக்கு பேமெண்ட் ஸ்டேஜ் வரும், பட் இதுக்கு பேமெண்ட் ஸ்டேஜ் வராது. அப்படியே புக்குடுன்னு சொல்லி முடிஞ்சிடும். அப் டு ஆகஸ்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டடு. ஜூன் 23 பார்த்திங்கன்னா செப்டம்பருக்கு ஓப்பன் ஆகும். புரட்டாசி மாதத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புக் பண்ணுறது. ஏன்னா நிறைய மக்கள் புரட்டாசி மாதத்துக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ புக் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ₹300 டிக்கெட் ரிப்போர்ட் பண்ண வர்றீங்கல்ல, அதுக்கு பக்கத்தில் இதுக்கும் ரிப்போர்ட் பண்ணணும். புஷ்கரணியில் குளிச்சுட்டு மெயின்ஸ் வந்து வேஷ்டி துண்டு மட்டும்தான் அலௌடு, ஷர்ட் போடக்கூடாது. லேடிஸ் வந்து சாரீ சுடி வித் துப்பட்டாவோட போகலாம். கிட்ஸ் பிலோ 12 இயர்ஸ் வந்து அலௌடு. ஆதார் கார்டு கேரி பண்ணணும். ஸோ இது எப்படின்னா புஷ்கரணியில் குளித்து ரிப்போர்ட் பண்ணி உள்ளே டிக்கெட்டு என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் உள்ளே போய் ஃபஸ்ட்டு லேடிஸ் தனி குடோனும் ஜென்ட்ஸ் தனி குடோனும் அடைச்சிடுவாங்க. ஏன்னா குளிச்சுட்டு போகிறதுனால இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஒன்றா சேர்ந்து சாமி எங்கேயுமே பார்க்க முடியாது. லேடிஸ் ஜென்ட்ஸ் தனித்தனியாக தான் போகணும். ஸோ தனித்தனி குடோனில் அடைச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் லேடிஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ லேடிஸ் வந்து ஃபைனல் செக்இன் முடிச்சுட்டு உள்ளே போவாங்க. பின்னாடியே ஜென்ஸும் போவாங்க. இந்த இடையில பார்த்திங்கன்னா சுப்ரபாதம் டிக்கெட் இருக்கிறவங்க உள்ளே போய் அந்த சுப்ரபாதம் உள்ளே பாடுவாங்கள்ல, அந்த சாமி மெயின் கோபுரம் அதுக்குள்ளே போட்டு அவங்கள அடைச்சிடுவாங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு லேடிஸ் போயிட்டு அந்த ₹300 டிக்கெட் தரிசனம் முடிச்சது வெளியே வரோம் பார்த்திங்களா, அந்த வைகுண்ட ஏகாதசி கேட் இருக்குல்ல, அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் அங்கே பிரதர்ஷனம். ஃபஸ்ட்டு லேடிஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சுப்ரபாதம் பாட. லேடிஸ் பண்ணி முடிச்சதையுமே பின்னாடியே ஜென்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ 2 பேரும் முடிச்சதுக்கப்புறம் லேடிஸ் வந்து அந்த கொடிமரம் இருக்குல்ல அங்கே வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஜென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண உற்சவம் மண்டபம் இருக்குல்ல அதுக்குள்ளே போய் சுற்றி வந்து அவங்களும் அந்த துலாபாரம் பக்கத்தில் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சுப்ரபாதம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க பக்கத்தில் போய் சாமி பார்த்துட்டு அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் டக்குன்னு அந்த உள்ளே இருக்கிற செட்டப்லாம் மாற்றிட்டு ஃபஸ்ட் லேடிஸ் அனுப்புவாங்க. லேடிஸ் அனுப்பி கடைசியாக ஒரு 40-50 லேடிஸ் இருக்கிறதுக்குள்ளேயே ஜென்ஸும் போயிடுவாங்க சாமி பார்க்க. ஏன்னா வேகமாக போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உடனே ஃப்ரீ தரிசனம் வேறு வந்துடும். ஸோ மக்கள் எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவ்வளோ வேகமாக போயிடுவாங்க. ஸோ சாமி பார்த்ததுக்கப்புறம் அந்த டைமில் எங்கேயுமே கூட்டம் இருக்காது. நீங்கள் உள்ள டிக்கெட் என்ட்ரி பண்ண போகிற வரைக்கும் எங்கேயுமே நீங்கள் மட்டும்தான் தனியாக, அந்த 750 பேர் மட்டும்தான் தனியாக நடந்து போவாங்க. ஸோ சாமி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா ₹300 டிக்கெட் மாதிரி தான் இதுவும் சாமி தரிசனம். அங்கே பிரதர்சனம் தொடங்குற இடம் பார்த்திங்கன்னா ₹300 டிக்கெட் முடிஞ்சு அந்த வெளியே வைகுண்ட ஏகாதசி கேட் இருக்குல்ல, ஸோ அங்கே தொடங்கி உண்டியல் இருக்குது பார்த்திங்களா, ஸ்ரீவாரி உண்டி, அது வரைக்கும் அங்கே பிரதர்சனம் பண்ணிட்டு வருவாங்க. பண்ண முடியறவங்க முழுசாக பண்ணலாம், முடியாதவங்க எந்திரிச்சிக்கலாம், எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அங்கே பிரதர்சனம் முடிச்சதுக்கப்புறம் சாமி பார்க்குறது தான் ஃபஸ்ட்டு லேடிஸு, அதுக்கப்புறம் ஜென்ஸு. முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் குட்டி லட்டு வாங்கிட்டு வெளியே போகிறது தான். இதுதான் ப்ரொசீஜரு. வேறு ஏதாவது டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள். லேடிஸ் ஜென்ட்ஸ் தனித்தனியாக தான் போகணும். ட்ரெஸ் கோடு பார்த்திங்கன்னா வேஷ்டி டவல் மட்டும்தான். ஃப்ரீ, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. தரிசனம் டைமிங் 1:30க்கு ரிப்போர்ட் பண்ணால் 3:30 4 o'clock மொத்தமாக வெளியே வந்துடலாம். இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்த ஃபைனலாக இங்கே லாக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மக்கள் எல்லாமே கீழே வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க வந்ததுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போகிறது தான். இப்போ கருட தரிசனம் பார்த்தாச்சு, அடுத்து அப்படியே நடந்து போகிறது தான். போகலாமா? இங்கே எப்போவுமே மான் ஸ்பாட் ஆகும், பட் இந்த டைம் எதுவுமே இல்லை. எப்படியா மான் இங்கே இருந்துடும். ஒரு மான் 2 மானாவது கண்ணில் தட்டுப்பட்டு நீங்கள் ஒன்றையும் காணும். நெக்ஸ்ட்டு ரோடு வரும். இப்போதைக்கு கருட சிலை வரைக்கும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ரோடு போயிட்டு பார்க்கலாம். அது வரைக்கும் இப்படியே தான் ஃப்ளாட் சர்ஃபேஸாக தான் போகும். சின்ன சின்ன படியாக அப்படி மேலே வந்துகிட்டே இருக்கும். இப்போ தெரியுது உங்களுக்கு ஏன் 3550 படி கம்மி தான், ஆனால் டிஸ்டன்ஸ் அதிகம்னா. ஸோ இந்த மாதிரி கேப் விட்டு வரும். அதுக்கப்புறம் ரோடு ஒரு 2-3 கிலோமீட்டர் வரும். கடைசியாக தான் 550 ஸ்டெப்ஸ் வரும். டைம் 10:10. நாம் 1:30 தான் ரிப்போர்ட் பண்ணணும். இன்னும் எத்தனை 11, 12, 1, 2 இன்னும் 3.5 மணி நேரம் இருக்குது. இன்னும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக போகலாம். ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி டெம்பிள். எப்படி இருந்தாலும் நட க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. வெளியிருந்தே சாமி பார்த்துட்டு போகலாம்.
சாமி தரிசனம் முடிஞ்சுது. சாமி ஹெட்டு மட்டும் கரெக்டாக தெரியுது. ஸோ பார்த்தாச்சு. அப்படியே போனோம்னா ரோடு ஜாயிண்ட் ஆகிடும். ரோடு ஜாயிண்ட் ஆகிட்டாவே அடுத்தது ஸ்டெப்ஸு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஸ்டாஃப் இதோட ஸ்டாப் ஆகிடுவாங்க. இதுக்கப்புறம் அப்படியே நடக்க வேண்டியதுதான். செக்யூரிட்டி ஸ்டாஃப் ஃப்ரெண்டும் பேக்லேயும் வருவாங்கள்ல, அவங்க வரமாட்டாங்க, ஸ்டாப் ஆகிடுவாங்க. வெஸ்ட் பெங்கால் இருந்ததில் ஒரு கார்டு இருந்தாருங்க இங்கே. போலாமா? இது லாஸ்ட் டைம் வீடியோலேயே சொல்லியிருப்போம். ஸோ போன வந்து பார்த்திங்கன்னா இதில் கீழே போவோம். கீழே போய் ரோடு கிராஸ் பண்ணி அந்த சைடு போகிற மாதிரி இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு மாதிரி போட்டாங்க. நம்ம டி நகரில் பிரிட்ஜு போட்டிருப்பாங்கள்ல, ஸோ கீழே காரு பஸ்ஸு போகிறக்கு மேலே அப்படியே மக்கள் ரோடு கிராஸ் பண்ணி அந்த சைடு போய்க்கலாம், விபத்து நடக்காமல் இருக்கிறதுக்காக. சில மக்கள் சொல்கிறாங்க திருப்பதியில் காசு கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லி. பட் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் பண்ணுறாங்க. சாப்பாடு, பால், 24 மணி நேரம் எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்கள கொண்டு போய் திருச்செந்தூர் கோயிலில் பழனி கோயில் விடணும். அப்போ தான் கஷ்டம் என்னென்னா எங்களுக்கு தெரியும். திருவண்ணாமலை அவ்வளோதான் மக்களே. இன்னும் 2 கிலோமீட்டர் ரோடு தான். கொஞ்சம் ரோடு ஜாயின் ஆனதுக்கப்புறம் அவ்வளோதான், ரோடு ஜாயிண்ட் ஆகிடுச்சு. சாரி. ஸோ இதெல்லாம் தரிசனம் முடிச்சுட்டு ஒரு ரிட்டர்ன் போகிற ரூட்டு, மேலே போகிறக்கு தனி ரூட்டு, பஸ்ஸில் நான் சொல்கிறேன். இங்கே ஃபுல்லாக ரோடு தான். அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு 500 ஸ்டெப்ஸ் வரும். மக்களே, கடைசி கோபுரம் வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு 500 ஸ்டெப்ஸு மேலே ஏற வேண்டியதான். ஏறினா முடிஞ்சு. இந்த ஃபஸ்ட்டு ஏறினா பார்த்தீங்களா, அந்த மலை மாதிரி கஷ்டமாக இருக்கும். பொறுமையாக ஏற வேண்டியதான். கால் நல்லா பயங்கர வலி. மொஹாலிமிட்டா கோபுரம். இன்னும் டிஸ்டன்ஸ் 2.5 கிலோமீட்டர். ஸோ கடைசி ஸ்டெப்பில் வந்து ஆந்திரா மக்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி முட்டி போட்டு தான் ஏறுவாங்க. அவங்க நம்பிக்கை, வழிபாடு. டைம் 11:50. மக்களே, டைம் 11:30 ஆகுது. 6:50 ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 5 ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கடைசி அங்கே ஒரு கற்பூரத்தை போட்டு வழிபட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கோவிந்தா கோவிந்தா.
3550 ஸ்டெப்ஸு, ஆல்மோஸ்ட் 4 hours 40 minutes. ஸோ இப்போ அடுத்தது போயிட்டு குளிச்சுட்டு அங்கே பிரதர்ஷனம் ரிப்போர்ட் பண்ண வேண்டியதான். 11:30 ஆகுது. ஒரு 12:30 குளிக்க ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். சரி, மெயின் கோபுரம் போயிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த லக்கேஜ் காட்டிடுறேன் உங்களுக்கு, எங்கே அந்த லக்கேஜ் கலெக்ட் பண்ணுவேன். ஸோ இதில் முன்னாடியே ஸ்ட்ரைட்டாக போனால் அந்த இடம் வரும், அங்கே போய் காட்டிடுறேன். இதில் நடந்து வந்தீங்கன்னா ஃப்ரீ லக்கேஜ் கவுண்டர். ஸோ நீங்கள் கொடுக்குற லக்கேஜை அவங்களே ஃப்ரீ சர்வீஸாக கொண்டு வந்து இங்கே வச்சுருவாங்க. நீங்கள் அந்த கீழே கொடுக்குற டோக்கனை கொண்டு வந்து இங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ சர்வீஸ் தான். சரி மக்களே, கீழே போகலாம். போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகும் அங்கே பிரதர்ஷனத்துக்கு. சரி மக்களே, சுபதமெண்ட்ரி வழியாக பின்னாடி போயிட்டு இந்த மாதிரி தான் உள்ள அங்கே பிரதர்ஷனம் பண்ணுவாங்க. சில மக்கள் இங்கேயும் வெளியும் பண்ணுறாங்க. பாருங்க, எல்லாம் ஃப்ரீ தர்ஷனம் போயிட்டுருக்கு. நம்மளுக்கு 1 o'clock ரிப்போர்ட்டிங், 1:20 ஆகுது. டைம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய்க்கலாம். இது சுபதமெண்ட்ரி. கல்யாணம் வச்சு ஊஞ்சல் சேவா, சாஸ்திர தீபாலங்காரம் எல்லாத்துக்கும் இங்கே தான் ரிப்போர்ட் பண்ணணும் காலையில். ஸோ அது வந்து சுப்ரபாதம் என்ட்ரி. அங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா 300 டிக்கெட் என்ட்ரி. அது இப்போ சுப்ரபாதம், அதாவது இந்த டைமில் மட்டும். இங்கே வந்து அங்கே பிரதட்சணம். ஸோ மக்கள் எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. நான் லேட்டு, அதனால் வெளியே வெயிட் பண்ணுவாங்களாட்டிருக்குது. பார்ப்போம். ஸோ இதுதான் என்ட்ரி. உள்ளே போய் மொபைல் ஃபோன் எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணணும். 1 o'clock ரிப்போர்ட்டிங். இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, லேட்டாக வந்தாலும் அலோவ் பண்ணுவாங்க. எதுக்கு இன்றைக்கி லாக் பண்ணாங்கன்னு தெரில. போய் பார்ப்போம். தர்ஷனம் முடிச்சுட்டு முன்னாடி வந்தீங்களா ஃபஸ்ட்டு அமுச்சிட்ருக்குறாங்க. லேட்டாக வந்தீங்களா வெளியே நிற்க வச்சுட்டாங்க. அடுத்து உள்ளே அனுப்புவாங்க. ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணணும். உள்ளே போயிட்டு அங்கே உள்ள மொபைல் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பண்ணிவிட்டு அழகாக தரிசனம் முடிச்சுட்டு வர வேண்டியதான். சுப்ரபாதம் அங்கே. மக்களே, தரிசனம் முடிச்சாச்சு. டைம் 4:15 ஆகுது. ஸோ லக்கேஜும் இங்கே வந்து கனெக்ட் பண்ணியாச்சு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பின்னாடி. நம்ம முன்னாடியே பேசின மாதிரி தான். ஃபஸ்ட்டு லேடிஸ் அங்கே பிரதர்சனம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஜென்ஸு, அதுக்கப்புறம் லேடிஸ் தரிசனம் போக போகவே ஜென்ஸையும் அனுப்பிச்சிட்டாங்க. இந்த தடவை என்ன மாறுதல்னா, 2 லைன் இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே போகிறக்கு ஒரு லைன், வெளியே வரக்கு 2 லைன் இருக்குமில்ல. ஸோ எந்த தரிசனம் இல்லாதனால வெறும் அங்கே பிரதர்சனம் பண்ணுங்க 2 லைன்லேயுமே ஜென்ஸை உள்ள அனுப்பிச்சி விட்டாங்க. அதனால் லேடிஸ் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பட் தரிசனம் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சுது. லட்டு வாங்கியாச்சு. லட்டு கவுண்டரில் நாங்கள் கரெக்டாக உள்ளே போகிறோம். 4 o'clock தான் லட்டு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி யாராவது இருந்தீங்கனாலும் போய் லட்டு வாங்க போகாதீங்க, ஓப்பன் பண்ண மாட்டாங்க. மார்னிங் 4 o'clock தான் ஓப்பன் பண்ணுறாங்க. லட்டும் சூப்பராக வாங்கியாச்சு. ஸோ அடுத்தது வந்து போய் பஸ் பிடிச்சி கிளம்ப வேண்டியதான். கீழே 6:15 நம்மளுக்கு ட்ரெயின் சென்னைக்கு. ஸோ இது எப்படின்னா, நேற்று மதியம், அதாவது 31/5 மதியம் 2:30 சென்னையில் ட்ரெயின் ஏறினோம். ஈவினிங் 6 மணிக்கு வந்து திருப்பதியில் இறங்கினோம். 7 மணிக்கு 6:50 அலிப்பிரி கேட்டு 6:50 நடக்க ஆரம்பித்தோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கோ 11:30 வந்துட்டோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம், ஃபோனை சார்ஜ் போட்டோம், குளித்தோம், சாமி பார்த்தாச்சு நல்லபடியாக, லட்டு வாங்கியாச்சு, கீழே கிளம்பிட்டோம். ஸோ நீங்கள் வந்தீங்கனாலும் இதே மாதிரி பிளான் பண்ணுங்கள். பட் இதில் என்ன ஒரு ட்ராபேக்னால், உங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியாது, வேறு எந்த சாமியுமே பார்க்க முடியாது. இந்த மாதிரி வந்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் காலையில் நேரமே வந்தீங்கன்னா வேணால் அலமேலு, மங்காபுரம், கோதண்டராமசாமி, இங்கே உள்ள வரகசாமி இதெல்லாம் பார்க்கலாம். பட் இந்த ட்ரெயினில் வந்தீங்கன்னா இது மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், டேக் கேர்.